எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் கேட்க நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஜூன் 1 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சரை. இந்தியாவின் புதிய முப்படை தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? ஆன்சர் ராஜா சுப்பிரமணி பொறுப்பேற்றிருக்காங்க. கர்நாடகாவின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் TK சிவகுமார். மிஷன் மௌசம் திட்டத்தின் கீழ் இந்தியா சமீபத்தில் எதை வெற்றிகரமாக பரிசோதித்தது? ஹை ஆல்டிடியூட் ட்ரோனை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய ட்ரோன். மிஷன் மௌசம் 2024 லான்ச் பண்ண ஸ்கீம். இது எவ்வளவு கோடியில செயல்படுத்துறாங்க அப்படின்னா 2000 crore வந்து செயல்படுத்துறாங்க. பிரதமர் ஸ்வாநிதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2020 ஜூன் மாதம், அதாவது கரோனா டைம்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு வந்து கடன் உதவி கொடுக்கணும் அப்படின்னு. யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான மகாபோதி கோவில் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பீகார்ல புத்தகையால வந்து இருக்கு. நௌசேனா சௌரியவாடிகா எனும் திறந்தவெளி கடற்படை அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் லக்னோல திறந்து வச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநில லக்னோல பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். பிரகதி ஒருங்கிணைந்த பயிற்சி எங்கு நிறைவடைந்துள்ளது? மேகாலயால வந்து உம்ரோயில நடந்துச்சு இந்த பிரகதி பயிற்சி. 13 நாடுகள் பங்கேற்றிருப்பாங்க. அரசு துறைகள் மீதான குறைகளை தெரிவிக்க தொடங்கப்பட்ட AI உரையாடல் தளம் எது? ஆன்சர் சமாதான் திதி. டிஜியாத்ரா செயலி எப்போது தொடங்கப்பட்டது? 2022 டிசம்பர் 1 இந்த டிஜியாத்ரா லான்ச் பண்ணிருப்பாங்க. மாமன்னர் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை எந்த நாடு திருப்பி அளித்துள்ளது? நெதர்லாந்து நாடு வந்து நம்மகிட்ட ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க. மனித கடத்தல், பிச்சை எடுத்தல் மற்றும் பிற அனைத்து வகையான கட்டாய உழைப்பு முறைகளை தடை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 23. கோவா மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 30. 2026ஆம் ஆண்டுக்கான IPL போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது? ஆன்சர் RCB ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி தான் 19வது சீசன் இப்போ நடந்துச்சு. அதுல 2வது முறையாக சாம்பியனா இருக்காங்க. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய இணை எது? சாத்விக் சாய்ராஜ் மற்றும் சுராக் ஷெட்டி. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஜூன் 2 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. போன வருஷம் ஜூன்லேருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் கவர் பண்ணுவோம். இதில் 15 மந்த் கவர் ஆகும். ஒன்லி டெஸ்ட் மட்டும்னா 350 பீஸ் மந்த்லி PDF வேணும் அப்படின்னா 850. இந்த வருஷம் மட்டும் போதும், போன வருஷம் வேணாம், ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் போதும் அப்படின்னா அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டெய்லி PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபீஸ் வந்து 750. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ குரூப் 1க்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜூன் 15ஆம் தேதியிலேருந்து. டெமோ கிளாஸ் வந்து ஜூன் 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம சேனலில். ஸோ டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கிளாஸஸில். ஸோ அதை பற்றி டீட்டெயில் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி திருக்குறள். ஸோ விருந்தோம்பல் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதில் நெக்ஸ்ட் திருக்குறள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு. அதாவது செல்விருந்து அப்படின்னா என்னன்னா, வீட்டுக்கு வந்து அவங்களெல்லாம் நம்ம வந்து விசாரிச்சு உபசரிச்சதுக்கு அப்புறமா நம்மளை விட்டு போகிறாங்க இல்லையா, ஸோ நல்லா பார்த்துக்கிட்டு விருந்தாளிய அனுப்பக்கூடிய நபர், அடுத்த விருந்தினர் எப்போ வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி காத்திருக்கக்கூடிய அந்த நபர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா தேவலோகத்துக்கு போறாங்க அப்படின்னா அங்கே உள்ள தேவர்களுக்கு இவர் ஒரு நல்ல விருந்தாளியா இருப்பாங்க, இவரை நல்லா கவனிப்பாங்க தேவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்குறள்ல. செல்விருந்துனா வீட்டுக்கு விருந்தாளியா வந்துட்டு திரும்பி செல்றாங்க, அவங்கள நல்லா கவனிச்சுட்டாங்க, அவங்க திரும்பி செல்றாங்க. அடுத்த விருந்தாளி எப்போ வருவாங்க, வருவிருந்து அடுத்த விருந்தாளி எப்போ வருவாங்க, அவங்களை நல்லா கவனிக்கணும்னு சொல்லிட்டு
காத்திருக்கிறாங்க, அதுக்காக ஈகரா வெயிட் பண்றாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட நபர் வந்து இறப்பிற்கு அப்புறமா தேவலோகம் செல்லும் போது அவர் ஒரு நல்ல விருந்தாளியா இருப்பாங்க. யாருக்கு அப்படின்னா வானத்தவருக்கு, தேவர்களுக்கு வந்து இவர் நல்ல விருந்தாளியா இருப்பாரு, இவரை நல்லா கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள்ல சொல்றாங்க. அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். இந்தியாவின் முதல் கல் தடுப்பணை எந்த திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது? ஸோ சிந்து ஜல் சம்ருதி அபியான் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கல் தடுப்பணைன்னு சொல்லி பார்க்கல, இது சிந்து நதியின் குறுக்கே இந்த கல் தடுப்பணையை வந்து லடாக்ல அமைச்சிருக்காங்க, திறந்து வச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக கல் தடுப்பணை அப்படின்னா சிமெண்ட் இந்த மாதிரி வேதிப்பொருட்களை பயன்படுத்தாம அந்த இமயமலை பகுதியில அதோட சுற்றுச்சூழலே அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற வகையில கற்களை யூஸ் பண்ணி இந்த தடுப்பணையை கட்டியிருக்காங்க. சிமெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணாம கற்களை மட்டுமே யூஸ் பண்ணி. ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கல் தடுப்பணை அப்படிங்கிறது லடாக்ல தான் திறந்து வச்சிருக்காங்க. சிந்து நதியின் குறுக்கே தான் இந்த தடுப்பணை அப்படிங்கிறது கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோடை காலம் பருவகால டைம்லலாம் வந்து நீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படும் இல்லையா? ஸோ அதை எதிர்கொள்ற வகையில தான் இந்த சிந்து ஜல் சம்ருதி அபியான் திட்டம்ங்கிறது லடாக்ல செயல்படுத்துறாங்க. அந்த திட்டத்தின் கீழ் தான் இந்த கல் தடுப்பணை, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் முதல் கல் தடுப்பணை இப்போ லடாக்ல திறந்து வச்சிருக்காங்க. ஏன் கல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இமயமலை சூழலை அப்படியே நம்ம வச்சிருக்கணும், அதுல வேதிப்பொருள் இந்த மாதிரி சிமெண்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனால அந்த மாதிரி கல் தடுப்பணையா கட்டிட்டாங்க, கற்களை யூஸ் பண்ணி. எதுக்காக தடுப்பணை? நீரை சேமிக்கணும், அங்கே உள்ள விவசாய நிலங்களுக்கு வந்து பாசனம் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக, நீர் தட்டுப்பாடு ஏற்படுற டைம்ல. நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய மாநிலங்கள் எவை? ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உத்தரகாண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க, குஜராத்ல அதுக்கு அடுத்து வந்து பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றி கொண்டு வந்துட்டாங்க, அசாம்ல இப்போ நிறைவேற்றிருக்காங்க. இப்போ நிறைவேற்றின கவர்னர் அசன் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உத்தரகாண்ட், குஜராத், அசாம்ல பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ மத்திய பிரதேச மாநிலத்திலையும் பொது சிவில் சட்ட மசோதா கொண்டு வரப்போவதாகவும் அதுக்காக ஒரு 6 பேர் கொண்ட குழு அவங்க பரிந்துரைகளை வழங்குறதுக்காக அங்கே நியமிச்சிருக்காங்க. அவங்க பரிந்துரைகளை வழங்கிட்டாங்க அப்படின்னா மசோதா கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேச மாநிலத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே உத்தரகாண்ட்ல குஜராத்ல அமல்ல இருக்கு, அசாம்ல இப்போதான் மசோதா நிறைவேற்றிருக்காங்க, அடுத்த அமலுக்கு கொண்டு வந்துருவாங்க. பொது சிவில் சட்டம் அப்படின்னா என்னன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுமே, நம்ம வந்து வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கோம் இந்தியாவில் உள்ள மக்கள், ஆனா அனைத்து மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் அனைவருக்கும் இந்திய குடிமகனா இருக்காங்க அப்படின்னா திருமணம், விவாகரத்து பண்றது, தத்தெடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரே மாதிரியான முறைகளை தான் பயன்படுத்தணும். அதுக்காக பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 44ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 44ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற வகையில தான் பொது சிவில் சட்டமானது உத்தரகாண்ட்ல, குஜராத்ல கொண்டு வந்திருக்காங்க, அசாம்ல நிறைவேற்றிருக்காங்க, நெக்ஸ்ட் மத்திய பிரதேசத்துல கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருப்போம். 6 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு, அவங்களோட அறிக்கையை சமர்ப்பிச்சுட்டாங்கன்னா நெக்ஸ்ட் மசோதா வந்து தாக்கல் செஞ்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருமணம், விவாகரத்து, திருமணம் செய்து கொள்ளாம ஒன்னா வாழ்றவங்க, வாரிசுரிமை, தத்தெடுப்பு இந்த மாதிரி தனிநபர் விவகாரங்கள்ல அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக பொது சிவில் சட்டம். மத்திய பிரதேச மாநிலத்துடைய கேபிட்டல் போபால். அடுத்து முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ், கவர்னர் வந்து மங்குபாய் சாகன்பாய் படேல். மத்திய பிரதேசத்துல 12 நேஷனல் பார்க், தேசிய பூங்கா வந்து ஒரு 12 தேசிய பூங்கா இருக்கு, அதையும் அடுத்து பார்த்துருவோம். கன்ஹா தேசிய பூங்கா, அப்புறம் பந்தவ்கர் தேசிய பூங்கா, சத்புரா தேசிய பூங்கா, பன்னா தேசிய பூங்கா. ஜஸ்ட் வந்து இதை கேட்டுக்கங்க, அப்புறமா உங்களுக்கு எகைன் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். பெஞ்ச் தேசிய பூங்கா, சஞ்சய் தேசிய பூங்கா, மாதவ் தேசிய பூங்கா, வான்விஹார் தேசிய பூங்கா, அப்புறம் குனோ தேசிய பூங்கா. இந்த சீட்டாகலாம் கொண்டு வந்து வளர்க்க விட்டாங்க இல்லையா மத்திய பிரதேசத்துல, அது இந்த குனோ தேசிய பூங்கால தான் வெளிநாட்டுல நமீபியா, தென்னாப்பிரிக்கால இருந்து கொண்டு வந்த சீட்டாஸ் தான், அதாவது சிவிங்கி புலிகளை கொண்டாந்து வளர்க்க விட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து புதைப்படிவ தேசிய பூங்கா, டைனோசர் புதைப்படிவங்கள் தேசிய பூங்கா, ஓம்காரேஸ்வரர் தேசிய பூங்கா. இதெல்லாமே எங்கே இருக்கு? மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கு. அப்பாயின்மெண்ட்ஸ். உச்சநீதிமன்றத்திற்கு புதியதாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகளில் தமிழகத்தை சேர்ந்தவர் யார்? ஆன்சர் வி மோகனா. ஸோ இப்போ உச்சநீதிமன்றம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து ஒரு தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு நபர், பிளஸ் 33 நீதிபதிகள் இருப்பாங்க, மொத்தமா 34 பேர் இருப்பாங்க.
ஜட்ஜுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த எண்ணிக்கையை இப்போ எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 38 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அப்புறம் 37 ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக இது இன்க்ரீஸ் பண்ணாங்க, குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இப்போ அந்த இன்க்ரீஸ் பண்றாங்களே அதுக்கேற்ற மாதிரி இப்போ அப்பாயிண்டும் பண்ணியிருக்காங்க ஒரு 5 பேரை. இப்போ இவங்க 5 பேரை ஒரு ஆள் தான் மோகனா என்பவங்க. இவங்க கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, கோவையை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ மொத்தம் 5 ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஸோ அதன் மூலமா சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகளோட எண்ணிக்கை 37 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 34 பேர் தானே இருக்கலாம், எப்படி 37 வந்துச்சுன்னு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே 38 நம்பர் ஆஃப் ஜட்ஜஸோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ மோகனா அவங்க தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய 12வது பெண் நீதிபதியும் கூட. ஸோ 5 நீதிபதிகள் நியமிச்சிருக்காங்களே. இப்போ பஞ்சாப் ஹரியானா உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியான ஷீல் நாகோ, அப்புறம் மும்பை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர் நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, அப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல உள்ள அருண் பாலி, அப்புறம் கோவையை சேர்ந்த மோகனா. இவங்க 5 பேரை வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரு இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு யாரு பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. அவங்க இல்லாத சூழ்நிலையில குடியரசுத் தலைவர் இவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்காகவே ஒரு நபரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களும் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், குடிமகனாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அவங்க மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இல்லை. மினிமமாக இந்த ஏஜ் இருக்கணும்னு கிடையாது. ஓய்வு பெறும் வயது 65 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். நெக்ஸ்ட் இவங்க வந்து ஒரு 10 இயர்ஸுக்கு வந்து ஒரு அட்வொகேட்டாக ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். அப்படி இல்லையா 5 இயர்ஸ்க்கு ஜட்ஜா இருந்திருக்கணும் ஹைகோர்ட்ல. அப்படியும் இல்லை அப்படின்னா பிரசிடென்டோட பார்வையில, குடியரசுத் தலைவரோட பார்வையில ஒரு சிறந்த சட்ட நிபுணராக அவங்க இருக்கணும். அப்படி இந்த 3 இதை யாரு வந்து, அதாவது இந்த 3 இதை யார் சாட்டிஸ்ஃபை பண்றாங்க, 3ல 1 யார் சாட்டிஸ்ஃபை பண்றாங்களோ அவங்கள தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை 38 அதிகரிக்கிறதுக்கு மத்திய அமைச்சர் ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ 5 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 37 அந்த எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சுப்ரீம் கோர்ட் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 124 வந்து சுப்ரீம் கோர்ட் பத்தி சொல்லக்கூடியது. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்கள பதவி நீக்கம் செய்யறது, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், இதை பத்தி எல்லாம் 124ல குறிப்பிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் 125 அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய சேலரி அலோவன்ஸ் பத்தி உள்ளது. அதுக்கடுத்து 126 என்னன்னா தற்காலிகமாக சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயிண்ட் பண்றது. இப்போ தலைமை நீதிபதி வந்து அவருடைய பதவி காலம் முடிஞ்சிச்சு, 65 ஏஜ் வந்து அடைஞ்சிட்டாரு, ஓய்வு பெற்றுட்டாருன்னா அடுத்த நீதிபதி அப்பாயிண்ட் பண்ற வரைக்கும் தற்காலிகமாக ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா. அதை பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 126 அப்படிங்கிறது. அடுத்து 127 அப்படிங்கிறது என்னன்னா அடிஷ்னலா ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்றது சுப்ரீம் கோர்ட்ல. இப்போ இருக்காங்க ஒரு 38 பேர் இருக்காங்க இல்லையா. 38 பேர் பத்தல, நிறைய கேசஸ் இருக்கு, பெண்டிங்ல இருக்கு, அதை பினிஷ் பண்ண இன்னும் கூடுதலா தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலா தற்காலிகமாக ஹைகோர்ட்ல இருந்து ஒரு சில ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணிக்குவாங்க ஒரு சில மனுக்களை விசாரிக்கிறதுக்காக. அதை பத்தி சொல்றது 127. 128 அப்படின்னா என்னன்னா ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்ல ஒர்க் பண்ணி ஜட்ஜா ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி முக்கியமான வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுறாங்க, அதுவும் அனுபவம் வாய்ந்த ஆட்கள் தேவைப்படுறாங்க, நீதிபதிகள் தேவைப்படுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஜட்ஜஸை வந்து ஆர்டிகல் 128 படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு. அதை பற்றி சொல்றது 128. இப்போ 5 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மோகனா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரீசன்ட் நியூஸ், தமிழக அரசின் தலைமை வழக்குரைஞராக விஜய் நாராயண் வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நிதித்துறை செயலராக MA சித்திகர், அப்புறம் தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகராக JCT பிரபாகர், செயற்கை நுண்ணறிவுத்துறையுடைய அமைச்சரா தமிழ்நாட்டில் குமார் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கேரளாவில் தான் இந்த மாதிரி ஏஐக்கான மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே யாருன்னா குஞ்சாலி குட்டி அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், அவசர கால கடன் உறுதியளிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2020. இதுவும் கரோனா டைம். நம்ம ஸ்வாநிதி பார்த்தோம் இல்லையா, ஸ்வாநிதி மாதிரியே தான் இந்த ஸ்கீமும்.
கரோனா டைம்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவசர கால கடன் உறுதியளிப்பு திட்டம். ஸோ இந்த மாதிரி அவசர கால டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய துறைகள் வந்து செயல்பட முடியாமல் போயிடுது இல்லையா. ஸோ அவங்களுக்கு கடன் கொடுத்து அவங்க செயல்பாடை பூஸ்ட் பண்றதுக்காக தான் அவசர கால டைம்ல எமர்ஜென்சி டைமா இருக்கு. கரோனா டைம்ல ஒரு எமர்ஜென்சி டைம் தான். ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு கடன் வழங்குறதுக்காக இந்த ஸ்கீம் 2020 மே மந்த் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ எதுக்காக பார்க்குறோம், இப்போ இன்னொரு அவசர கால சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. இந்த மேற்காசிய போர் பதற்ற சூழல். ஸோ அதனால பாதிக்கப்பட்ட குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு இப்போ 35,000 கோடியை கடன் வழங்குறதுக்கு வங்கிகள் ஒதுக்கீடு செஞ்சிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விமான நிறுவனங்கள் அதனால மேற்காசிய சூழல்னால பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு 18,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்துறதுக்காக இந்த ஸ்கீமுடைய 5.0 5ஆம் கட்ட திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்காசிய பதற்றத்தினால நிதி நெருக்கடி எதிர்கொள்றதுக்காக MSME நிறுவனங்களுக்கு 35,000 கோடி வங்கிகள் கடன் கொடுக்கறதுக்கு இப்போ ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து புவி அரசியல் சூழலால பாதிக்கப்பட்ட விமான நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு 5,000 கோடி உட்பட MSMEக்களுக்கு வந்து 2.55 லட்சம் கோடி கடனுதவி அளிக்கிறதுக்கான திட்டத்துக்கு ரீசனா தான் இப்போ கேபினட் வந்து அப்ரூவ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த விமான நிறுவனங்களுக்கு கடன் உதவி வழங்குவதற்காக 18,100 கோடி மதிப்பீட்டில் இந்த ஸ்கீமோடைய 5ஆம் கட்ட திட்டம் ECLGS 5.0 அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா ஓமன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது? ஸோ போன வருஷம் 2025 டிசம்பர்ல தான் இது கையெழுத்தானுச்சு. இப்போ ஜூன் 1லேருந்து இது அமலுக்கு வந்திருக்கு. இந்த வருஷம் ஜூன் 1லேருந்து இந்தியா ஓமன் இடையே. இப்போ வளைகுடா நாடுகள்ல வந்து இந்த மாதிரி சைன் பண்ணதுல 2வது நாடு ஓமன் நாடு. அப்போ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ண கண்ட்ரி எது அப்படின்னா யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. அதுக்கப்புறமா ஓமனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வளைகுடா நாடுகளோட இந்தியா மேற்கொண்டிருக்கு. அது போன வருஷம் இப்போ ஜூன் 1லேருந்து அமலுக்கு வந்திருக்கு. ரீசனாக தான் பிரிட்டனோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்போம். யூரோப் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷனோடையும் நம்ம ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்போம். யூரோப் யூனியனோட ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் சைன் பண்ணியிருப்போம், FTAன்னு சொல்லுவோம் ஷார்ட்டா. ஸோ அந்த யூரோப் யூனியனோட மேற்கொண்ட அந்த அக்ரிமெண்ட் தான் எல்லா அக்ரிமெண்ட்டுக்கும் தாய், அதாவது ஒப்பந்தங்களின் தாய், அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ வளைகுடா பிராந்தியத்தில் இந்தியாவோட 2வது வர்த்தக கூட்டுறவு நாடாக ஓமன் நாடு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஐக்கிய அரபு அமீரகம். ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக 2022ல் ஐக்கிய அரபு அமீரகத்தோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆனிச்சு. 2025 போன வருஷம் வந்து பிரிட்டனோட சைன் ஆனிச்சு. 2024 யூரோப் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷனோட நம்ம சைன் பண்ணியிருந்தோம். 2022ல் வந்து ஆஸ்திரேலியா கூடயும் 2021ல் மொரீஷியஸ், அதாவது மொரீஷியஸோடையும் சைன் பண்ணியிருப்போம். யூரோப் யூனியனோட 2026ல் சைன் பண்ணியிருப்போம். இது எல்லாமே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ கண்டினியூஸாக நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பார்க்கணும் அப்படின்னா அது எக்ஸாமில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பொறுத்துகளை எந்த வருஷம் நடந்தது அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். மலேசியாவில் எத்தனை வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து 16. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம், அப்புறம் எக்ஸ், இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்லாம் சமூக ஊடகங்கள்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சிறுவர்கள், ஏன்னா அதனால அவங்க பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை தடை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எந்த நாடு வந்து பேன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஸோ இப்போ மலேசியாவும் பேன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கர்நாடகாலையும் கொண்டு வரதா சொல்லியிருப்பாங்க, ஆந்திர பிரதேச மாநிலத்திலையும் கொண்டு வரதா சொல்லியிருப்பாங்க. ஸோ மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சோஷியல் மீடியாஸ் வந்து பேன் பண்ணுறது இப்போ அமலுக்கு வந்திருக்கு. உலகிலே ஃபர்ஸ்ட் டைம்னா ஆஸ்திரேலியா. அப்புறம் நம்ம இந்தியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு கர்நாடகாவில் பேன் பண்ணுறாங்க. 13 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு வந்து ஆந்திர பிரதேசத்தில் பேன் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ். இந்திய கடலோர காவல் படையின் சாரங் ரோந்து கப்பல் எங்க கட்டப்பட்டது? ஆன்சர் கோவா ஷிப்யார்ட்ல கட்டியிருப்பாங்க. ஆப்ஷன் சி. ஸோ சாரங் அப்படிங்கிற ஒரு ரோந்து கப்பல், கடலோர காவல் படைக்கான ஒரு ரோந்து கப்பல் கோவா ஷிப்யார்ட்ல கட்டியிருப்பாங்க. 27 இயர்ஸ் ஒர்க்கிங் அப்புறம், அது பணியாற்றியதுக்கு அப்புறமா இந்த கப்பலுக்கு இப்போ ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் அதை பற்றி பார்க்குறோம்.
ஸோ 27 ஆண்டுகள் சேவை ஆற்றிய நிலையில இந்த சாரங் கடலோர காவல்படை ரோந்து கப்பலுக்கு இப்போ ஓய்வளிச்சிருக்காங்க. இது எங்கே கட்டப்பட்டது அப்படின்னா கோவா ஷிப்யார்ட்ல உள்நாட்டிலே. டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குவதற்காக இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்த நாடு எது? ஸோ ஆன்சர் வந்து இப்போ வியட்நாம் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து பிலிப்பைன்ஸ் தான். ஸோ ஆன்சர் வந்து A and B தான் வரும். இந்தோனேஷியா கூட இன்னும் ஒப்பந்தம் சைன் ஆகல, பேச்சுவார்த்தையில இறுதி கட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிலிப்பைன்ஸ் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, வியட்நாம் வந்து செகண்ட் கண்ட்ரி. பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குறதுக்காக வியட்நாம் இப்போ சைன் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் வந்து சைன் பண்ணிட்டாங்க. பிரம்மோஸ் அப்படிங்கிறது இந்தியா ரஷ்யாவுடைய கூட்டு முயற்சினால உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர்சோனிக் ஏவுகணை தான் பிரம்மோஸ். சூப்பர்சோனிக் அப்படின்னா ஒளியை விட வேகமாக செல்லும். பிரம்மோஸ் எவ்வளவு வேகமாக செல்லும் அப்படின்னா ஒளியை விட 3 மடங்கு வேகமாக செல்லக்கூடியது. 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்க முடியும். இதை நம்ம நீர்பரப்புலேருந்தும் செலுத்த முடியும், வானத்திலேருந்தும் செலுத்த முடியும், தரைப்பரப்புலேருந்தும் செலுத்த முடியும். பிரம்மோஸை 800 கிலோமீட்டர் தொலைவுக்கு அதிகமான இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியது. எவ்வளோ இந்த இப்போ வியட்நாமும் இந்தியாவும் சைன் பண்ணியிருக்காங்களே இந்தியாவுக்கு 2 பிரம்மோஸ் வாங்குறதுக்கு, இது வந்து $629 மில்லியன் மதிப்பீட்டில் இந்த ஒப்பந்தமானது சைனா இருக்கு. டிஆர்டிஓவும் ரஷ்யாவும் இணைஞ்சு தான் இதை தயாரிச்சிருக்காங்க இப்போ பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் மூலமாக. அடுத்து எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு பதிவானது? ஆன்சர் 1.94 lakh crore, 1.94 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூலானது இப்போ இந்த வருஷம் மே மந்த்ல பதிவாயிருக்கு. ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2017 தான் ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 101வது திருத்த சட்டம் மூலமாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 101வது திருத்த சட்டம் இது எப்போ மேற்கொள்ளப்பட்டது? 2016 தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஜிஎஸ்டி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா? அதன்படி 246A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிளை வந்து இன்க்ளூட் பண்றாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. ஸோ இது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி வரி சம்பந்தமாக பார்லிமெண்ட் அப்புறம் சட்டப்பேரவையில் சட்டம் இயற்ற முடியும் அப்படிங்கிற அதிகாரத்தை வழங்குது ஆர்டிகல் 246A. அதே மாதிரி 269A இந்த ஆர்டிகிளும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா இப்போ மாநிலங்களுக்கு இடையில ட்ரேட் நடக்கும்போது, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு பொருள் கொண்டு போகும்போது மாநிலங்களுக்கு இடையில போகும்போது ஜிஎஸ்டி வசூலிப்பாங்க இல்லையா? அதை பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 269. 279A அப்படிங்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது அமைக்கிறதுக்காக இது ஆர்டிகல் 279A வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த வரி விகிதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், எதுக்கு கட் பண்ணலாம், இந்த ஜிஎஸ்டியில என்னென்ன ரெகுலேஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஒரு ஆய்வு செய்வாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அப்படிங்கிறது நிதி அமைச்சர் தலைமையில நடக்கும். அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அமைப்பது சம்பந்தமா சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 79A அப்படிங்கிறது. ஸோ இப்போ மேல வந்து 1.94 லட்சம் கோடி வசூலாயிருக்கு. போன வருஷம் 1.88 லட்சம் கோடி இதே மே மாசம் வந்து வசூலாயிருக்கும். 3.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வருஷம் ஒப்பிடும்போது இந்த வருஷம் மே மாசம். இது வரைக்கும் வசூலானதுல அதிகமான ஜிஎஸ்டி மந்த்லி கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது 2.43 lakh crore தான் அதிகபட்சம். நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி எவ்வளவு சதவீதமாக பதிவானது? ஆன்சர் 4.9%. ஸோ இப்போ இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது 4.9% பதிவாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம பேஸ் இயரை மாத்திருக்கோம். முன்னாடி 2011 to 12 அதை தான் பேஸ் இயரா வச்சு அப்போ எவ்வளவு வளர்ச்சி இருந்துச்சு, இப்போ எப்படி வளர்ச்சி, அதை விட எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிதான் நம்ம பேஸ் இயரை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பேஸ் இயரை வந்து 2023 to 22 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேஸ் இயர் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணக்கூடிய தகவல் இதுதான் ஃபர்ஸ்ட் தகவல். இந்தியாவுடைய தொழில்துறை வளர்ச்சி 4.9% ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில்துறை வளர்ச்சிக்காக ஒரு சில பொருட்கள் இந்த இதுலலாம் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்கெட் இருக்கும் இல்லையா, இந்த அதில் உள்ள இதை வச்சுதான் தொழில்துறை எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எப்படின்னா நல்லா படிக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கோம்னா அதில் மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, இங்கிலீஷு இந்த 5 சப்ஜெக்டை இன்க்ளூட் பண்ணி தானே அந்த 5 சப்ஜெக்டை வச்சு தானே நம்ம நல்லா படிக்கிறோமா, இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சப்ஜெக்ட் மாதிரி தான்
120 புதிய பொருட்களை வந்து இதுல சேர்த்திருக்காங்க. ஏற்கனவே இந்த 64 பொருட்கள் பயன்பாட்டுல குறைஞ்சதை வந்து நீக்கியிருக்காங்க. அதாவது சிசிடிவி கேமரா, கிரெடிட், அப்புறம் டெபிட் கார்டு, மருத்துவ ஸ்டெண்ட், தடுப்பூசி, விமானம், இந்த மாதிரி சம்மந்தமான இதெல்லாம் புதுசா சேர்த்திருக்காங்க. ஏற்கனவே இந்த மண்ணெண்ணெய், அப்புறம் சிஎஃப்எல் விளக்கு, தையல், அச்சு இயந்திரங்கள் இதெல்லாம் இந்த பட்டியல்ல இருந்து நீக்கிட்டாங்க. ஸோ மொத்தமா எத்தனை பொருட்கள் இதுல இடம்பெற்றிருக்குன்னா 463 பிரிவுகளின் கீழ் 1042 பொருட்கள் இதுல இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொழில் வளர்ச்சியை கணக்கிடுவதற்கான அந்த பேஸ்கெட்ல 1042 பொருட்கள் இருக்கு. பேஸ் இயர் என்னன்னா 2022-23 4.9% தொழில்துறை வளர்ச்சி. இம்பார்ட்டன்ட் டே. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 2ஆம் தேதி. ஜூன் 2ஆம் தேதி வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். இந்த வேர்ல்டு நோ டொபாக்கோ டே, புகையிலை பிடிக்க கூடாது அப்படிங்கிறது குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்றோம். 1987 உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் இது 1948 ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது தொடங்குற அந்த ஏப்ரல் 7ஆம் தேதியை நம்ம வேர்ல்டு ஹெல்த் டேவா செலிப்ரேட் பண்றோம், சுகாதார தினமாக. ஹெட் குவார்டர் வந்து சுவிட்சர்லாந்து ஜெனீவால இருக்கு. இதோடைய டைரக்டர் ஜெனரல் டெட்ரோஸ் அதானம் கேப்ரியேசிஸ். அடுத்து ஷார்ட் நியூஸ். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துல ஏற்கனவே துணைவேந்தராக இருந்த நாராயணசாமி அவர்களுடைய பதவிக்காலம் நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ அதை அடுத்து தற்காலிகமாக புஷ்கலா என்பவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து குரூப் 1 கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ எல்லாமே ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ், ஸோ எல்லாமே இன்க்ளூட் ஆகி வரும். அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் டேட் வந்து June 15. டவுட் இருக்கவங்க கால் பண்ணி கேட்கலாம். கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச், சப்ஸ்கிரிப்ஷன், குரூப் 4 ஹோல் பேட்ச், டெஸ்ட் பேட்ச் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிவிஷன். இந்தியாவின் முதல் கல் தடுப்பணை எந்த திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது? ஆன்சர் சிந்து ஜல் சம்ருதி அபியான் திட்டம். பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய மாநிலங்கள் எவை? ஆன்சர் உத்தரகாண்ட், குஜராத் அமல்படுத்திட்டாங்க. அசாம்ல இப்போ மசோதா அப்படிங்கிறது நிறைவேற்றிருக்காங்க. இதை விரைவில் அமல்படுத்திடுவாங்க. உச்சநீதிமன்றத்திற்கு புதியதாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகளில் தமிழகத்தை சேர்ந்தவர் யார்? ஆன்சர் மோகனா. அவசர கால கடன் உறுதியளிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2020ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கியிருப்பாங்க. இந்தியா ஓமன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? ஆன்சர் 2025 டிசம்பர். மலேசியாவில் எத்தனை வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 16 ஏஜ், 16 வயசு. இந்திய கடலோர காவல் படையின் சாரங் ரோந்து கப்பல் எந்த கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டது? கோவா ஷிப்யார்ட்ல கட்டியிருக்காங்க. பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குவதற்காக இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்த நாடு எது? ஸோ ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ பிலிப்பைன்ஸும் வரும். அடுத்து வியட்நாம். ஸோ ஆன்சர் A and B. இந்தோனேஷியாவோட பேச்சுவார்த்தை தான் இருக்கு இப்போ. 2026 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு பதிவானது? 1.94 லட்சம் கோடி. இந்தியாவின் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி எவ்வளவு சதவீதமாக பதிவாகி உள்ளது? ஆன்சர் 4.9% இருக்கு. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் June 2. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.